ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெப்கைடர் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறந்துடாமல் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். இது பிளாக்கர் சீரீஸ், பிளாக்கர் பற்றின எல்லா டியூட்டோரியல் வந்து நான் போட போகிறேன். நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் வந்து கிடைக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பிளாக்கரை நான் என்னென்ன பண்ணி நான் ஸ்டார்டிங்கில் இருந்து இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறதுலேருந்து நான் எப்படி நான் ப்ரொஃபஷ்னல் ஒரு வெப்சைட் மாதிரி நான் வந்து மாற்றிருக்கேன் அப்படின்றது வரைக்கும் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த பிளாக்கரில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நான் ஒரு பிளாக்கர் ஸ்டார்ட் பண்ணி டொமைன்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஓப்பன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. www.guidersline.in. இதில் தான் இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பிளாக்கர் மாதிரியே தெரியாது. இந்த தீம் வேணால் ஓரளவுக்கு ஏதோ ஒரு இது இருக்கிற மாதிரி இதில் வந்து தெரியும். பட்டு மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த ஒரு பிளாக்கர், இது ஒரு ஃப்ரீ வெப்சைட் அப்படின்றதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஃப்ரீ வெப்சைட் கிடையாது. நான் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், தீம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், இப்படி நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இது. சரி, நம்ம வந்த டாப்பிக்கே நான் மறந்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக் டியூட்டோரியல்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி நான் கொடுத்துருக்கேன். அந்த கேட்டகரியில் தான் நான் இந்த ஒரு வீடியோவையும் நான் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் அது சம்மந்தமான வேர்ட்ஸ் நான் வந்து எழுதியிருப்பேன், ஆர்டிக்கல் எழுதியிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் மெயின் கான்செப்டாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பிளாக்கர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான கான்செப்ட் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களோட டைமிங், நீங்கள் ஒர்க் பண்ணுற ஹவர்ஸு, நீங்கள் எப்போ ஒரு நாளைக்கு எத்தனை போஸ்ட்டு போட முடியும், அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கண்டென்ட் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு கண்டென்ட் சூஸ் பண்ணி அந்த கண்டென்ட் தகுந்தாப்புல உங்களோட எல்லாத்தையுமே வந்து மாற்றணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். அப்படி நிறையா பேர் மாற்றணும்னு நினச்சி கண்டென்ட்ஸில் வந்து, ஏன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து பிகினர்ஸு, ஸோ நிறையா வந்து நம்மளுக்கு நாலேஜ் கம்மியாக தான் இருக்கும், இதை பற்றின நாலேஜ் கம்மியாக தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைமிங் எல்லாமே ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு இத்தனை போஸ்ட்டு தான் போட முடியும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து கண்டென்ட் சூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நியூஸ் சேனல், ஒரு நியூஸுக்கு தகுந்தாப்புல ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி அப்டேட்ஸ் வந்து நீங்கள் போடணும். ஒரு நியூஸ் வெப்சைட் அப்படின்னா டெய்லி அப்டேட்ஸ் வந்து டெய்லி ஒரு 4 போஸ்ட்டு 5 போஸ்ட்டு வந்து அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப தான் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து ஓகே, ஒரு நாளைக்கு 4 அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கும் வியூவர்ஸ் மத்தியில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட்டு சம்மந்தமான எப்போ நியூ ரெக்ரூட்மெண்ட் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம போட்டால் தான் நம்மளுக்கு வேல்யூ. அதுக்கு முன்னாடி நிறைய வெப்சைட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் பார்த்துட்டு ரொம்ப நாலேஜ் இல்லாதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் கிடைக்கிறதில்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. மற்றபடி ஒரு ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட் அப்படின்னா நிறையா பேத்துக்கு வந்து இதில் தான் கரெக்டான பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்றது வந்து மைண்டில் வந்து நிறையா நிற்கும். அப்படி நிற்கணும் அப்படின்னா நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்டு ஓப்பன் பண்ணலாம். ரெக்ரூட்மெண்ட்டு ஜாப்ஸ் ஓரியன்டான வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணலாம். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் ஆகும். கொஞ்சம் நாள் வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி அதை வந்து உங்களோட வெப்சைட் நேமை வந்து வேர்ல்டில் வந்து நீங்கள் இது பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டென்ட் சூஸ் பண்ணுறதுக்கு டைமிங், நீங்கள் ஒர்க் பண்ணுற ஹவர்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்டென்ட் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.